அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தேர்வு எழுதி வெற்றி பெற்று வெரிஃபிகேஷன் முடித்து இந்த தேர்வுக்கு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. இப்போ மதுரை கோர்ட்டில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் 21/6/2024 அன்று இந்த வழக்கு வந்தது. கவர்மெண்ட் இந்த வழக்கு எதிர்கொண்டது. பட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டே வாங்கியிருக்கிறது ஸ்டேவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. கோர்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸ்டே கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கு ஒரு ரிப்ளை, ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ரிப்ளை கொடுக்குறது சரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்ளை மண்டே கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்களுடைய நலக்கருதி இப்போ இந்த டீச்சர்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் பண்ணி லிஸ்ட் வெளியிடக்கூடிய நிலையில் இப்படி இருக்கிறதுனால இவங்க கேஸ் போட்டிருக்கவங்களுக்கான பதில் சரியான முறையில் கொடுத்துட்டு, அதே மாதிரி மதுரை கோர்ட்டுமே தீர்ப்பு இம்மீடியட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சென்சிட்டிவான கேஸ். மாணவர்களுக்கான இப்போ டீச்சர்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்மீடியட்டாக செய்யக்கூடிய நிலையில் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதற்கான ப்ராப்பரான ஒரு ரிப்ளை கவர்மெண்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரிப்ளை கொடுத்த உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துடும். அதனால் இந்த எழுதிட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக பாசிட்டிவான ரிப்ளை கிடைக்கும். கவர்மெண்ட்டுடைய இது கொடுப்பாங்க, கோர்ட்டும் அதுக்கான இது தரத்துக்கு தயாராக இருக்குது. ஸோ அதனால் கேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும், பயந்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி மொத்தம் வேக்கண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, வேக்கண்ட் நிறைய இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் வாய்ப்பு தரலாம். இப்போ அதுக்கான இது போட்டு முடித்தாங்கன்னா தான் அதுக்கு அடுத்தது அதை பற்றி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் தைரியமாக இருங்க. வெகு விரைவில் இதற்கான தீர்ப்பு சரியான முறையில் வரும். டெட் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு 11 வருஷமாக காத்துட்டு இருந்துட்டு இவ்வளோ நாள் கழித்து இந்த தேர்வு எழுதி வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் உடனே போட்டு போஸ்டிங் ஜாயின் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறப்போ இப்படி ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் மனவேதனை கண்டிப்பாக இருக்கும். பட் அதை ஒரி பண்ண முடியாது. எவ்வளோ வருஷம் நீங்கள் காத்துட்டு இருந்துட்டீங்க, பட் இன்னும் அதிக நாட்கள் தேவையில்லை. இமீடியட்டாக இதுக்கான சொல்யூஷன் வந்துடும். அதனால் இந்த தேர்வு வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கவங்க எல்லாருமே தைரியமாக இருங்க, கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, நியரஸ்ட் 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க ஒரு 2000 சில்லற வேக்கண்ட் மீண்டும் வருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் பார்த்து நினச்சாங்கன்னா, ஏன்னா நிறையா இப்போ நம்ம 2011 17,000 சில்லறையும் 2012 18,000 சில்லறையும் போடுறப்ப 11 வருஷமாக வருஷத்துக்கு ஒரு 1000 வேக்கண்ட்னா கூட ஒரு 11 வருஷத்துக்கு 11 வேக்கண்ட் போடலாம். அந்த மாதிரி நிறையா வாய்ப்பு இருக்கும். பட் கவர்மெண்ட் நிதிநிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அதுக்கான முடிவு எடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் 5000 சில்லற பேர் ஏற்கனவே டெம்பரரியாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த வேக்கண்ட் போட்டாவே இன்னும் நமக்கு ஒரு 2000 சில்லற வேக்கண்ட் வரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தைரியமாக இருங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை மீண்டும் கவர்மெண்ட் இது ரிப்ளை கொடுக்கும். அந்த ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அது கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்து சரியான தகவல் கிடைத்ததும் அடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன். அதே மாதிரி இந்த டிஆர்பி பிஜிக்கான பயிற்சி சென்ற வாரமே சண்டே, ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு தகுந்த மாதிரி சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் சண்டேவும் கிளாஸ் இருக்குது. ஸோ பிஜி முடித்தவர்கள் பிஜி டிஆர்பி கிளாஸ் ஆல் சப்ஜெக்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர்வு, ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே கன்ஃபார்ம் நியூஸ். எப்படியும் ஆகஸ்ட்டில் கால்ஃபர் வர்றது உறுதி. அந்த மாதிரி உறுதியான தகவல் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழகம் எங்கும் இருந்து ஆன்லைன் கிளாஸ்லேயும் அதே மாதிரி மாடல் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு கொஷின் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம், ஆன்சருக்கு அனுப்பிடுவோம். நீங்களே எழுதி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் கொடுத்து நீங்கள் எழுதி எவ்வளோ ரேட் தப்பு அப்படின்றதும் மென்ஷன் பண்ணி அனுப்புவோம். இது கால்ஃபர் கன்ஃபார்ம் வந்த பிறகு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பொழுது நேரடி வகுப்புக்கான பயிற்சி வகுப்பு துவக்கப்பட்டுள்ளது. யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் 98லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. 2001 நாங்கள் டிஆர்பி நடத்திட்டுருக்கோம். ஸோ அதனால் டிஆர்பி ஓரியன்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸ்டடி மெட்டீரியல், மாடல் டெஸ்ட், கோச்சிங் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஒரு கிளாஸ்னால் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஃபீட்பேக் கம்பல்சரி எடுப்போம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் இல்லாத எங்கள் டீச்சர்ஸ் இருக்க முடியாது.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இறங்கி சொல்லித்தரக்கூடிய டீம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ 25 ஆண்டு காலமாக, அதாவது 25 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் வந்து யூனிக் அகாடமி தான். நான் வந்து 1994 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக 25 வருஷமாக இன்ஸ்டியூட் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் போட்டித் தேர்வு சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004 மற்றும் தொலைபேசி எண் 9442376648 அண்டு 7868999794 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.